Hi, welcome to my YouTube channel. Ibrahim Thieu. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோவரின் கோல்ட் பாண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். கடந்த ஏப்ரல் மாசத்துல ஒருத்தர ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சீரியஸ் 1 ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த சீரியஸ்ல நீங்க முதலீடு செய்ய தவறிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு மே 11ல இருந்து மே 15 வரைக்கும் செகண்ட் சீரியஸ்ல நீங்க முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால நீங்க முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமா முதலீடு செய்யலாம். இதுல வரி விதிப்பை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. வரி விதிப்பு சம்பந்தமாகவும் நான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த திட்டத்துல நீங்க ஆன்லைன் மூலியமா நீங்க முதலீடு செய்யறப்ப கிராமுக்கு 50 ரூபா உங்களுக்கு தள்ளுபடி செய்வாங்க. இந்த திட்டத்துல முதலீடு செய்யறதுக்கு உங்களோட பேங்க் மூலியமாவே நீங்க முதலீடு செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்கை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி HDFCலையும் நீங்க முதலீடு செய்ய முடியும். அதே மாதிரி ICICI பேங்க் மூலியமாவும் நீங்க முதலீடு செய்ய முடியும். இந்த 2 பேங்க்லையும் நீங்க முதலீடு செய்யறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டை பார்த்துட்டு நான் அதற்கான வீடியோ ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அந்த திட்டத்தை பத்தி ஃபுல் விவரமும் நாம இதுல பார்க்கலாம். என்னோட சேனல்ல ஃபினான்சியல் சம்பந்தமாகவும் சேவிங்ஸ் சம்பந்தமாகவும் பல வீடியோக்களை நான் போட்டுட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிபிகேஷன் கிடைக்கும். கடந்த ஜூலை 2019 அன்னைக்கு ஆல்ரெடி இந்த பாண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட பிரைஸ் 3393 ரூபாவே இருந்துச்சு. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 அன்னைக்கு சீரியஸ் 1 இந்த வருஷம் 2020ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட பிரைஸ் 4639 ரூபாய்க்கு இருந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்குறது 24 கேரக்டரோட விலை விவரம் தான். நீங்கள் 22 கேரக்டர்னு சொல்லி நீங்கள் மிஸ்டேக்காக நீங்கள் எடுத்துக்காதீங்க. சீரியஸ் 2 மே 11ல இருந்து மே 15 வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு எப்போ இந்த யூனிட் அலாட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மே 19 அன்னைக்கு உங்களுக்கு இந்த யூனிட் உங்க கணக்குல வரவு வைக்கப்படும். இந்த செகண்ட் சீரியஸ் மேயோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டோட பிரைஸ் 4540 ரூபாவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துல நம்ம வரி விதிப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க 8 வருஷம் தொடர்ந்து கண்டினியூஸா இந்த பாண்ட்ல நீங்க முதலீடு பண்ணி நீங்க முதலீடு செஞ்சு ஸ்டே இன்வெஸ்டடா இருந்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டி பீரியட்ல உங்களுக்கு எந்த டாக்ஸும் கிடைக்காது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க டாக்ஸ் ஃப்ரீயா உங்களுக்கு என்ன மதிப்பு அந்த கோல்டோட மதிப்பு இருக்கோ அதே அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே நேரத்தில் நீங்க 5 வருஷம் கழிச்சு இந்த திட்டத்தை விட்டு வெளியேற முடியும். 5 வருஷம் கழிச்சு இந்த திட்டத்தை விட்டு நீங்க வெளியேற முடியும். அந்த 5 வருஷம் கழிச்சு நீங்க வெளியேறப்ப அதற்கான டாக்ஸ் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் 3 வருஷத்துக்குள்ள நீங்க விற்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளேயே நீங்க விற்க முடியும். அதை எங்க விற்க முடியும்னு பாத்தீங்கன்னா உங்களோட டிமேட் கணக்கு மூலியமா செகண்டரி மார்க்கெட்ல விற்க முடியும். அப்படி செகண்டரி மார்க்கெட்ல விற்கிறப்ப அதற்கான டாக்ஸ் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த திட்டத்திலிருந்து 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறது டாக்ஸ் பிடித்தம் போகத்தான் உங்களோட வரி விதிப்புக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ் பிடிச்சிக்கிட்டு அதற்கு மேல உள்ள பணம் தான் உங்களுக்கு ரிட்டர்னா கிடைக்கும். இதுல நீங்க குறைந்தபட்ச முதலீடு பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு நீங்க இதுல முதலீடு பண்ண முடியும். அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா 4 கிலோ வரைக்கும் நீங்க இதுல கோல்டு வாங்க முடியும். இதுல நீங்க எத்தனை கிராம் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 2.5% கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அந்த 6 மாசத்துக்கு ஒரு தடவை அதோட வட்டி கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த முதலீடு நீங்கள் ஒரு தடவை முதலீடு பண்ணீங்க. அந்த முதலீட்டை நீங்கள் 8 வருடம் கண்டினியூஸாக நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். இதுக்கு 8 வருட லாக்இன் பீரியட் இருக்குது. பட் அதே நேரத்தில் 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து முதலீடு செஞ்சுருக்கீங்க. 5வது வருஷம் முடிவில் உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த திட்டத்தை விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து இந்த முதலீட்டை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கப்ப அந்த 8வது வருஷம் முடிவில் கோல்டோட மதிப்பு எவ்வளோ இருக்கிறோ அதுக்கு தகுந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2.5%ங்கிறது வருஷத்துக்கு 2 தடவை கொடுப்பாங்க. அதே மாதிரி 8 வருஷத்துக்கு நீங்கள் உங்களுக்கு கால்குலேஷனில் திருப்பி கிடைச்சிரும். இந்த மாதிரி சோவரின் கோல்ட் பாண்டில் நம்ம ஏன் முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பிள்ளைகளுக்காக நகை வாங்கி சேர்க்கணும்னு விருப்பப்படுறீங்க. அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்கால தேவைக்கு நீங்கள் பணம் சேர்க்கணும்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் விரும்புவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறப்ப உங்களுக்கு செய்கூலி நம்ம கொடுக்கணும், சேதாரம் கொடுக்கணும். அதே நேரத்தில் 8 வருடம் கழித்து அந்த நகையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது பழைய மாடலாக இருக்கும். அதை எகைன் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து திருப்பி நீங்கள் மாற்றுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ கம்மியாக போயிடும். ஏன்னா திருப்பி இன்னொரு தடவை நீங்கள் என்ன பண்ணணும், அதற்கான மதிப்பு குறைஞ்சிருக்கப்ப எகைன் நீங்கள் செய்கூலி சேதாரம் கொடுத்து நீங்கள் நகையை புதுப்பிக்க வேணும். அப்படி இருக்கிறப்ப
இப்போ இருக்கிற காலகட்டங்களில் திருட்டு பயம் அதிகமாக இருக்கிறதுனால அதை பாதுகாக்கிறதே பெரிய பாடாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் கொண்டு போய் பேங்க்கில் வைக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேயும் வந்து நம்ம வைக்கிற நகைகளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன எவ்வளோ கோடி மதிப்புள்ள பொருள்களை கொண்டு போய் நீங்கள் லாக்கரில் வச்சாலும் அதுக்கு பேங்க் எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பேங்க்குக்கு வந்து நீங்கள் என்ன பொறுமானம் உள்ள நகைகளையோ அல்லது டாக்குமெண்ட்டுகளையோ நீங்கள் லாக்கரில் வச்சுருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனால் நீங்கள் வைக்கிற நகைகளுக்கோ அல்லது எந்த டாக்குமெண்ட்டுக்கோ பேங்க்லேருந்து எந்த கேரண்டியும் கிடைக்காது. இப்படி நீங்கள் பாண்டில் நீங்கள் முதலீடு செய்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்பாராத ஒரு தேவை இருந்துச்சுன்னா நம்மளோட பாண்டை வச்சு நம்ம அடமானம் வச்சு கூட நம்ம கடன் வாங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட வசதிகள்லாம் இருக்குது. இது எப்படி முதலீடு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோவரன் கோல்டு பாண்டுங்கிறது SBI பேங்க்கில் ஓப்பன் பண்ண முடியும், ICICI பேங்க்கில் ஓப்பன் பண்ண முடியும், HDFC பேங்க்கில் ஓப்பன் பண்ண முடியும். ஏன் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக கூட நீங்கள் முதலீடு செய்ய முடியும். ஏன்னா இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் எல்லா கவர்மெண்ட் அலுவலகத்து மூலியமாகவும் இப்போ முதலீடு செய்ய முடியும். அதே நேரத்தில் இப்போ இருக்கிற இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நம்ம செய்கிற முதலீடுங்கிறது போய் நம்ம ஒரு இடத்துல ஓப்பன் பண்ண வேண்டியிருக்குமென்று நீங்கள் யோசிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஆன்லைன் பேங்கிங் அக்சஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக உங்களோட ஆன்லைன் பேங்கிங் வழியாக 8 வருடம் நீங்கள் முதலீடு செஞ்சுருக்கீங்க, 8 வருடம் கழித்து அந்த மெச்சூரிட்டி ஆகிற பீரியடில் வந்து வித்தின் 3 டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கோல்டோட மதிப்பு எவ்வளவோ அந்த கோல்டோட மதிப்பு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் 3 நாட்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுருவாங்க. கோல்டு பாண்ட் திட்டத்தில் முதலீடு செஞ்சால் நமக்கு லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு செய்கிறதா வச்சுக்குவோம். 1 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் கோல்டோட ப்ரைஸ் வந்து 4589 ரூபா நிர்ணயிச்சிருக்காங்க. நீங்கள் 10 கிராம் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 45,890 ரூபா ஆகிடும். 20 கிராம் நீங்கள் கோல்டு வாங்குகிறதா வச்சுக்குவோம். ஏன்டா 1 லட்ச ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த அளவு உங்களுக்கு கோல்டு கிடைக்கும். நீங்கள் 8 வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு வந்து 7% வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் நம்ம வச்சுக்கிட்டா கூட ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா அதோட விலைங்கிறது அதிகமாகிட்டே தான் போகுது. கோல்டோட விலை வந்து இன்றைக்கி அதிகபட்சமாக இருக்குது. பட் இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து கோல்டு ஒரு பாதுகாப்பான முதலீடாக இருக்கிறதுனால எல்லாருமே கோல்டில் முதலீடு செய்வாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து 4500 ரூபாங்கிறது இன்னொரு 8 வருடம் கழித்து கோல்டு ஒரு 8000 ரூபாவோ அல்லது 9000 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நீங்கள் செஞ்ச முதலீடுங்கிறது வளர்றது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு 2 தடவை கொடுக்குற அந்த வட்டி வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் கோல்டு பாண்டில் எப்படி முதலீடு செய்கிறது, கோல்டு பாண்டில் ஒரு கிராமோட ப்ரைஸ் என்ன, அது எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ முடியுது, எப்படி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் நீங்கள் அந்த கோல்டு பாண்டை வாங்க முடியும், ஆன்லைனில் எப்படி வாங்குறது, ஆஃப்லைனில் எப்படி வாங்குறது, அந்த விவரம் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே நல்ல ஒரு டாப்பிக்கோடு எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.